இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது. மண் ஆழமாய் இராதபடியினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்க இந்த சத்தம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 9 வசனங்கள்ல கடைசியாக வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காது இருந்தா கேட்க கடவீர்கள். எத்தனை பேர் காது இருக்கு? அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? கேட்கணும். வீட்டில் காது வச்சுட்டு வந்தவங்களாம் கை தூக்குங்க. எல்லாரும் இங்கே தானே இருக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு நான் பேச போற வார்த்தையை எல்லாரும் கேட்க போறீங்களா, கேட்க மாட்டீங்க? அது கூட கொஞ்சம் பேர் தான் சொல்றாங்க. கேட்போம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு ஓமை ரொம்ப சிம்பிளான ஓமை, ஆனால் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஓமை. ஏன்னா இது வந்து 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் 4ல் 3ல் வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்க, இதை எழுதியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை இயேசு என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு சொல்லித்தரார். ஓகேவா? ஒரு பெரிய சத்தியம், ரொம்ப முக்கியமான சத்தியத்தை இயேசு இதில் என்ன பண்ணுறாரு, சொல்லி தருகிறார். இந்த வசனம் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? கை தூக்குங்க பார்ப்போம். இந்த 9 வசனம் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? சரி, இப்போ புரியாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. சரி, புரிஞ்சவங்களாம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். புரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சவங்களுக்கு நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்குது. இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இந்த வேதம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை செய்யும். கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வேதம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யுதுன்னு? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு கிரியை செய்து சொல்லுங்கள். கிரியை செய்தா? எத்தனை பேரோட வாழ்க்கை இந்த வேதம் மாற்றிருக்கு? கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க போல இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த வேதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு? வெரி குட். இதில் வந்து நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7700 வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எல்லா வாக்கு தத்தமும் நம்ம வாழ்க்கையில் வேலை செஞ்சுருக்கா? எத்தனை பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க? மீதி உங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். எல்லாருக்கும் 7700 வாக்கு தத்தமும் என் வாழ்க்கையில் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. அதுக்கும் தூக்கல, இதுக்கும் தூக்கல. ஏன்னா எல்லா வாக்கு தத்தமும் ஏன் வேலை நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணல, வேலை செய்யல. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என்னைக்காவது வந்து அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் கீழே விழுவுமா? விழாது. ஆண்டவர் என்ன சொன்னார், நான் சொல்கிற வார்த்தை, என் வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் என்ன பண்ணாது, கீழே விழாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் விழுந்திருக்கா இல்லையா? மறுபடியும் முதல்ல இருந்து கேட்குறேன். இந்த 7700 வாக்கு தத்துவமும் என் வாழ்க்கையில் வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கு? வாக்கு தத்துவம் கீழே விழுந்திருக்கு. எல்லா வாக்கு தத்துவமும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணல, வேலை செய்யல. நிறைய இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளை நீங்கள் ஐஸ்வர்யவானா இருப்பீங்க அப்படின்னு வேதத்தில் என்ன பண்ணுது, ஒரு வாக்கு தத்துவம் இருக்குது. எத்தனை பேர் ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்க இங்கே? கை தூக்குங்க. சரி, இன்னொன்று, நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்கன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் சுகத்தோடு இருக்கிறீங்க? எந்த வியாதியுமே எனக்கு இல்லை. தூக்கிட்டே. இது என்ன கணக்கு? இது எனக்கு எந்த வியாதியுமே இல்லைன்றவங்க கை தூக்குங்க. இதுவே யோசிக்கிறாங்க, இருக்கா இல்லையா, இதை தூக்கலாமா வேண்டாமா? சரி, உங்களுக்கு இல்லைன்னு விடுங்க. உங்க குடும்பத்தில் யாருக்குமே வியாதி இல்லை, கை தூக்குங்க.
என் குடும்பத்திலே யாரும் இல்லைன்றவங்களாம் என்ன பண்றது? வியாதி இருக்க தானே செய்யுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்க சுகமா இருப்பீங்கன்னு என்ன பண்ணுது? வேதம் சொல்லுது. அப்ப வேதம் தப்பா? வேதம் போய் சொல்லுச்சா? இயேசு போய் சொன்னாரா? இல்ல. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிடுச்சு? தப்பு நடந்துருச்சு. அதனால இப்ப பாருங்க, இந்த 9 வசனத்துல இயேசு சூப்பரா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது இவர் ஒரு மார்க் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. பின்பு அவர், நான் எடுத்து வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு இந்த கதையே புரியலனா உனக்கு மற்ற கதையெல்லாம் எப்படி புரியும்? உனக்கு இந்த சத்தியமே புரியலனா உனக்கு மற்ற சத்தியம்லாம் எப்படி புரியும் அப்படின்னு கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் பேசிக் சத்தியம்னு அர்த்தம். இதுதான் ஃபண்டமெண்டல், இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த சத்தியம் புரிஞ்சாதான் மற்ற சத்தியம்லாம் என்ன பண்ணும்? புரியும். இப்போ ஒரு அழகான ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதையை நம்ம ஒரு வசனமா போக போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எல்லாருக்குமே புரியணும். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறது என்னோட கடமை. இன்னைக்கு நான் எப்படியாவது எதையாவது கதையை சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? புரிய வச்சுதான் அனுப்புறேன். நீங்க எத்தனை மணிக்கு ஆராதனை முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இப்ப பாருங்க, முக்கியமான காரியம் ஒன்று ஆரம்பிக்குது. முதல்ல யார் இருக்கிறா? விதைக்கிற ஒருவன். எல்லாரும் சொல்லுங்க, ஒருவன். விதைக்கிற ஒருவன். உங்க வாழ்க்கையில விதைக்கிறவர் யார்? ஆண்டவர். யாரு? ஆண்டவர், கர்த்தர். அவர் என்ன பண்ணுவாரு? யாரையாவது பயன்படுத்தி என்ன பண்ணுவார்? உங்க வாழ்க்கையில வார்த்தை என்ன பண்ணுவார்? விதைச்சிக்கிட்டே வருவார். வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் எல்லாரோட வீட்லேயும் வீடு ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க? வசனங்களை ஒட்டி வச்சுருக்கீங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு செய்தி என்ன பண்ணிடுறீங்க? கேட்டுடுறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் விதைக்கிறவன் வேலை செய்கிறார். கரெக்டா இல்லையா? அவர் வேலையை செஞ்சிட்டார். 2வது காரியம், அவர் என்ன பண்ணுறாரு? அதே வசனம் வாசிங்க. விதைக்க புறப்பட்டான். விதைக்க புறப்பட்டான். என்னத்தை எடுத்துட்டு விதைக்க புறப்பட்டான்? விதையை. எல்லாரும் சொல்லுங்க, விதை. விதைனா வேத வார்த்தை, வேத வசனம், தேவனுடைய வார்த்தை. இப்ப 2 காரியத்தை பார்த்தோம். முதல்ல விதைக்கிறவர், 2வது விதை. விதைக்கிறவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. விதைக்கிறவர் ஏதாவது தப்பா பண்ணாரா? இல்ல. இல்ல. விதையில ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல. இந்த வார்த்தையில ஏதாவது தவறு இருக்கா? இல்ல. இல்ல. விதைக்கிறவரும் கரெக்ட், விதையும் கரெக்ட். ஆனா மரம் வளரல. ஏன்? போடுறவங்க சரியில்லையா? ஏன் மேல பழைய போட்டீங்களா காசு? நீ சொல்லி கொடுத்தாதான் தப்பு. எங்க தப்பு? அதை பெற்றுக்கொள்கிற மண்ணுல தான் என்னது தப்பு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னன்னா, இயேசு மனுஷனை எதுல இருந்து படைச்சார்? மண்ணுல இருந்து படைச்சார். இப்ப எதை பத்தி சொல்றாரு? மண்ணை பத்தி தான் பேசுறாரு. எப்படி பாருங்களேன், எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்ணிட்டாரு பாருங்க. மண்ணுல இருந்து உருவாக்குனாரு. இப்ப மண்ணை பத்தியே பேசுறாரு. என்ன சொல்றாரு? விதைக்கிறவன்லயும் தவறு இல்லை, விதையிலையும் தவறு இல்லை. எங்க தவறு இருக்கு? மண்ணுல தவறு இருக்கு. நம்ம யாரு? மண்ணு. சொல்லுங்க, மண்ணு. இந்த மண்ணுல தான் எங்கேயோ என்ன இருக்கு? ஏதோ ஒரு தவறு என்ன பண்ணிடுச்சு? ஏதோ நடந்துருச்சு. அதனாலதான் இந்த சத்தியம் இன்னும் வேரூன்றி, இன்னும் வளர்ந்து, இன்னும் பூத்து காய்த்து, இன்னும் நம்மளுக்கு இன்னும் கனி தராம இருக்கிறது காரணம் ஒரே ஒரு இடத்துல தான் தவறு. எதுல தவறு? மண்ணுல தான் தவறு. மண்ணுன்னு யாரையோ காட்டாதீங்க. நான் தான் அந்த மண். நம்ம தான் சொல்லக்கூடாது. யாராவது எண்ணியும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிச்சு போடுங்க. நான் தான். என் மேலதான் தப்பு. இந்த வசனம் என் வாழ்க்கையில வளராததுக்கு காரணம் நான் தான். என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இந்த வசனம் என்கிட்ட வளராததுக்கு காரணம் யாரு? நான் தான். இதை பாருங்க, இது சூப்பரா 4 காரியத்தை சொல்கிறார். 4வது வசனம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. 4வது வசனம் மட்டும். 4வது வசனம். சில விதை எங்க விழுந்துச்சா? வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. வழி அருகேனா என்ன அர்த்தம்?
ரோட்டு ஓரம். அப்பா, இந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் நீங்கள் இது வந்து எழுதின காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தான் இதோட அர்த்தம் புரியும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ஆளுக்கும் நிலம் இருக்கும். நிலத்தில் என்ன பண்ணுவாங்க, சாகுபடி பண்ணுவாங்க. அவங்க ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க செடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நட்டு வைப்பாங்க. இதை மறந்துட்டேன் பாருங்க. செடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நட்டு வைப்பாங்க. ஆனால் அந்த நிலத்துக்கெல்லாம் வந்து பார்டர் இருக்காது. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாக என்ன பண்ணிடுறோம், மண் வச்சு கட்டி வச்சுருவோம். இது ஏன் இடம், அது உன் இடம்ட்டு என்ன பண்ணிடுறோம், கட்டி வச்சிடறோம். அந்த காலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி தனியாக என்ன பண்ண மாட்டாங்க, கட்டி வைக்க மாட்டாங்க. அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இடத்தோட கார்னரில் அப்படியே நடப்பாங்க சுற்றி சுற்றி. இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த அவங்களோட இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அந்த நடுவில் தான் என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. அவங்க நடக்க நடக்க அந்த இடம் என்ன ஆகும்னா ஒரே மட்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடம் மட்டும் என்ன ஆகும்னா ஹார்ட் ஆகிட்டே போகும். ஹார்ட் ஆகும்னா என்னது, அப்படியே மண் என்ன பண்ணும், அப்படியே கல்லாகும், என்ன அழுத்தமாயிடும். கரெக்டான வார்த்தை. மண் அழுத்தமானோடனே இப்போ வெளியிலேருந்து வருகிற என்ன பண்ணுறாரு, விதைக்கிறவர் என்ன பண்ணுறாரு, விதை எடுத்து தூறார். விதையை தூறவர் வந்து சாஃப்டாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, அழுத்தமாக இருக்கா, இல்லை மெதுவாக இருக்கான்னு பார்த்துலாம் என்ன பண்ணுறது இல்லை, தூறுதில்ல. அவரோட வேலை எடுத்து என்ன பண்ணுறது, வீசுறது. அவர் என்ன பண்ணுறாரு, வீசுறார். இப்போ அதில் என்ன நடக்குது, சில விதைகள் எங்கே விழுவுது, வழி அருகே உள்ள கல்லான இடத்துல என்ன பண்ணுது, கல் இல்லை, அது ஹார்டான இடம், ஹார்டான இடத்துல என்ன பண்ணுது, விழுவுது. விழுந்ததுனால என்ன நடக்குது, அந்த ஹார்டான சர்ஃபேஸ் இருக்கிறதுனால, அந்த மேலே அழுத்தமாக இருக்கிறதுனால அந்த விதை என்ன பண்ணாது, உள்ளே போவே போகாது. உள்ளே போகாதுன்னொடனே விதை மேலேயே இருக்கிறதுனால ஈஸியாக பறவையெல்லாம் என்ன பண்ணும், மண்ணுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா பறவையால் தேடி என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. மேலே விழுந்ததுனால பறவை என்ன பண்ணும், ஈஸியாக வந்து அதை எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடும். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க, 19வது வசனம் அதே அதிகாரம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஒரு வசனம் சொல்றாங்க ஸ்டார்டிங்ல, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, எல்லாரும் சொல்லுங்க, உணராது இருக்கும் போது. இப்ப சொல்றது எல்லாமே சபையில உள்ளவங்களை பத்தி தான் பேசுறாரு. 4 பேரை காட்டுறாரு. 4 பேரும் சபையில் உள்ளவங்க தான். சபையில் வர்றதுல 25%, ஏன்னா 4 பேருன்றதுனால 100ல் என்ன பண்ண 4 நாளாக பிரித்தோம்னா என்ன 25 வந்துருச்சா, 25% பேர் சபைக்கு வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க, ஒரு நாளும் வசனத்தை உணர மாட்டாங்க. உங்கள் ரோல 4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அதில் ஒரு ஆள் யாரு, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க யாருன்னு. வசனத்தை கேட்பாங்க, வசனம் ஒரு நாளும் உள்ள என்ன பண்ணாது, கிரியையே செய்யாது. அது வெளியிலே தான் இருக்கும், காதுக்கு வெளியிலே தான் சத்தம் நிற்கும், காதுக்குள்ள என்ன பண்ணாது, சத்தம் போகவே போகாது. அதை எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அந்த அந்த வசனம் என்ன பண்ணும், கிரியை செய்யும். வசனத்தை வெளியிலேயே கேட்டுட்டு இருந்தோம்னா உங்கள் வாழ்க்கையில் கிரியையே செய்யாது. அதனால தான் செய்தி ஆரம்பிக்கிறது முன்னாடி காணிக்கை பாட்டு பாடும் போதே தூங்குறாள்லாம் நம்மளால் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேறு ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ரேடியோலாம் மாற்றுவோம் தெரியுமா, செய்தி ஆரம்பிக்கும் போது டபக்குன்னு என்ன பண்ணுறது, சேனலை மாற்றிடுறது. இங்கே வர சத்தம் அப்படியே காதுக்கு வெளியில் தான் கேட்கும், காதுக்குள்ளே எங்கேயோ அமெரிக்காவில் எங்கேயோ யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி உண்டு, நிறைய கவனிச்சிருக்கீங்களா? உட்காந்துருப்பாங்க, பார்த்தா என்ன ஸ்மைல் பண்ணுவாங்க, அல்லையில சொன்னால் அல்லையிலாம் சொல்லுவாங்க, ஆனால் மூளை எங்கேயோ இருக்கும், வேற எங்கேயோ என்ன பண்ணுவாங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ பக்கத்தில் எப்படி மேக்கப் போட்டு வந்திருக்கு பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சத்தம் கேட்குது, ஆனால் உள்ள என்ன பண்ணல, வார்த்தை கிரியை செய்யல. ஒரு வருஷத்துக்கு நம்ம 56 52 வாரம் 54 வாரம்னா எவ்வளோ செய்தி கேட்குறோம். அது ப்ளஸ் வாஸ்டிங் ப்ரேயர், இந்த ப்ரேயர் அந்த ப்ரேயர், எல்லாத்துலேயும் செய்தி கேட்டு ஒரு 200 செய்தியாவது ஒரு வருஷத்துக்கு கேட்குறோம். எத்தனை செய்தி உள்ள போகுது? உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யணும்னா அந்த வசனம் உள்ள போனால் மட்டும்தான் கிரியை செய்யும். ஏன் நம்ம வாழ்க்கை இன்னும் மாறல? கிறிஸ்தவர்களாகி இத்தனை வருஷமாகி ஏன் இன்னும் கடனில் இருக்கோம்? ஏன் இன்னும் சுகம் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் இன்னும் கோவம் நம்மளை விட்டு மாறல? ஏன் இன்னும் இச்சை நம்மளை விட்டு மாறல? ஏன்னா இந்த வசனம் இன்னும் வெளியில தான் இருக்கு, இன்னும் என்ன பண்ணல, உள்ள போகவே இல்லை. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பண்ண போறேன். எல்லாரும் இப்படி கை வைங்க, 2 காதல். ஆண்டவரே என் காதை தரங்க, இன்னைக்கு கேட்குற வசனம் உள்ள போகணும், என் அறிவு கொஞ்சமாச்சும் வேலை செய்யணும்.
இந்த இந்த வசனம்லாம் என்ன பண்ணணும், எனக்கு என் இருதயத்துக்குள்ளே போகிற அளவுக்கு ஆண்டவரே என் காதை தரங்க. ஆமேன். இந்த வசனம் இந்த ஜெபம் கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில். இந்த வசனம் உள்ளே போனாதான் வேலை செய்யும். வெளியிலேயே கேட்டுட்டு தலைக்கு மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த வசனம் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது, கிரியை செய்யவே செய்யாது. அது வெளியிலே இருக்கும். பிசாசு ஈஸியாக அதை என்ன பண்ணிடுவான், எடுத்துகிட்டு போயிடுவோம். நிறைய நேரங்களில் யோசிச்சு பாருங்க, இந்த சபையை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே அந்த வசனம் நீங்கள் மறந்துருப்பீங்க. சில பேர் லைட்டாக தலையாடுறாங்க, உண்மையை ஒத்துக்கிறீங்க, பரவாயில்ல, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபையை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே வசனம் என்ன பண்ணிடும், மறந்துடும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் சபையை விட்டு வெளில போனதுக்கப்புறம் இன்னைக்கு கேட்ட செய்தியை பற்றி பேசுவீங்க யார்ட்டையாவது? கை விட்டு எண்ணிடலாம் எவ்வளோ பேர். வாரம் வாரம் கேட்குற செய்தியை பற்றி உங்கள் குடும்பத்தார்ட்டையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ யார்ட்டையாவது பேசுகிறது எத்தனை பேர்? நல்லா இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு, அதெல்லாம் சொல்கிறது கேட்கலாம். இந்த வசனத்தை இன்றைக்கி பேசுனாங்க, இது எனக்கு பிரோஜனமாக இருந்துச்சு, இது எனக்கு புரியவே இல்லை, ஏதாவது. ஆனால் அந்த வசனத்தை பற்றி என்ன பண்ணணும், பேசணும். இன்றைக்கி நீங்கள் நம்ம எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வெளியில் போகும்போது மற்ற விஷயத்தை பற்றி, பட்டாசு வாங்கினீங்களா இல்லையான்னு கேட்குறத விட்டுட்டு, துணி எடுத்துட்டிங்களா, ஆடு அடிச்சிட்டிங்களா, இந்த கேள்வியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இந்த வசனத்தை பற்றி இன்றைக்கி என்ன பண்ணணும், வெளியில் போகும்போது பேசணும். அதை நம்ம செய்கிறவங்களா இருந்தோம்னா, நீங்கள் ஒரு தடவை அந்த வசனத்தை திருப்பி பேசிட்டீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. இன்னொரு காரியத்தை செய்யணும், எப்பயுமே வாரம் வாரம் இது ஒரு பழக்கமாக வைத்துக்கணும். நம்ம சபையாக இருக்கிற நம்ம வளரணும்னா இது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். இந்த வாரம் ஆண்டவர் இந்த வசனத்துலேருந்து உங்கள்கிட்ட பேசியிருந்தாருன்னா, இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தில் இந்த வசனம் எப்படியாவது உள்ளே வந்துடணும். இந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணிடணும், ஜெபிச்சிடணும். இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணிடணும், இந்த செய்தியிலேருந்து கேட்குற ஏதாவது ஒரு வசனம் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசியிருப்பாரு, அந்த வசனத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது இந்த வசனத்தோட வல்லமை உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். ஆமேன். கொஞ்சம் பேர் தான் ஆமேன் சொல்கிறீங்க, பரவாயில்ல. ஆமேன். இப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த புதையலை நம்ம அடையவே முடியும். ஆமேன். அது உள்ளே போனால் தான் அது வளரவே ஆரம்பிக்கும். வெளியிலே நின்றுச்சுன்னா அது என்ன பண்ணாது, வளரவே வளராது. வார்த்தைக்கு வல்லமையே இல்லாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் அதை உள்ளே என்ன பண்ணல, கொண்டு போகல. வார்த்தைக்கு பயங்கரமான வல்லமை இருக்குது, ஆனால் அது உள்ளே போனால் தான் வேலை செய்யும். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், வார்த்தைக்கு பயங்கரமான வல்லமை இருக்குது. இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை. இதில் உள்ள வல்லமை வேறு எங்கேயுமே கிடையாது. ஆனால் இது உள்ளே போய் அது உள்ளே இறங்கினாதான் அது என்ன நடக்கும், கிரியை செய்யும். அது யார் கையில் தான் இருக்குது, நம்ம கையில். யாராவது சொன்னீங்கன்னா என் கையில் தான் இருக்கு. ஆமேன். அடுத்த வசனம், 5வது வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. இப்போ பாருங்க, இன்னொரு காரியம் நடக்குது. இப்போ என்ன நடக்குது, 5வது வசனத்தில் எங்க விழுது, அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களிலே விழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மண்ணும் இருக்கு, என்னவும் இருக்கு, கற்பாறையும் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, மண் மேலே இருக்கும், கீழே கல் இருந்துச்சுன்னா அந்த மண் எவ்வளோ தூரம் இருக்கோ டக்குன்னு என்ன பண்ணும், அந்த விதை என்ன பண்ணிடும், உள்ளேருந்து அந்த ரூட்டு வேர் என்ன பண்ணிடும், வேர் விட ஆரம்பிச்சிடும். ஆனால் வேரால் வளர முடியாது. ஏன்னா என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று தடுக்குது. அந்த வேர் வளரலைன்னா என்ன பண்ணாது, அந்த ஸ்ட்ராங்காக என்ன பண்ணாது, நிற்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விதை ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் என்ற பாருங்க, விதை ஒன்று மண்ணுக்குள்ளே விழுந்துச்சுன்னா அந்த விதை என்ன பண்ணோம்னா கீழேயும் வளரும் மேலேயும் வளரும். வளருமா வளராது? கீழே எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மேலேயும் என்ன பண்ணும், வளரும். சில இடங்களில் என்ன நடக்கும், கீழே வளர முடியலன்னா மேலே வளர்ச்சி பயங்கர வேகமாக இருக்கும். ஏன்னா அது விதை என்ன பண்ணணும், காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், மேலே வளர்ச்சி பயங்கரமாயிரும். கீழே பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு தான் இருக்கும். அது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு காத்தடிச்சிச்சுன்னா அது என்ன ஆகிடும், பிச்சுக்கிட்டு போயிடும். ஏன்னா என்ன இல்லை, வேறு என்ன இல்லை, உள்ள இறங்கலை, ஸ்ட்ராங்காக என்ன பண்ணல, வேறு உள்ள இறங்கலை. 2 காரியம் இப்போ நடக்குது, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. வெளியில் வளர்றது நம்ம எல்லாரும் பார்க்கறதான பப்ளிக் லைஃப். பப்ளிக் லைஃப்னா பொது வாழ்க்கை. கீழே வளர்றது நம்மளுடைய ப்ரைவேட் லைஃப், அப்படின்னா நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்கள், பப்ளிக் லைஃப், ப்ரைவேட் லைஃப். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும்னா
பப்ளிக் லைஃப்லையும் வளரணும், ப்ரைவேட் லைஃப்லையும் வளரணும், உலகத்தை பார்க்குற கண்லேயும் என்ன பண்ணணும், வளரணும், யாருமே பார்க்காத இடத்துலையும் என்ன பண்ணணும், வளரணும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து உங்களுக்கு வேறு இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் லைஃப்பில் நீங்களும் ஆண்டவரும் தனியாக இருக்கும் போது நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அந்த வாழ்க்கையில் வேறு விட்டு நீங்கள் நிறைய அந்த இடத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணல, உங்களுடைய வேறு இன்னும் கீழே இறங்கலைன்னா வெளியில் வளர்றது ஸ்ட்ராங்காகவே இருக்காது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, என்ன நடக்குதான், வெயில் ஏறின போது தீந்து போய் வேறு இல்லாமையால் காய்ந்து உலர்ந்து போயிற்று. வெயில் ஏறின போது அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் சூடு ஏறினோடனே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே வாழ்க்கையில் கொஞ்சம் வியாதி வேதனை, மற்றவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, எது வந்த உடனே தீஞ்சிரும். தீஞ்சு போய் நிறைய பேர் இங்கே இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா வேற என்ன இல்லை, வேறு உள்ள இன்னும் ஒழுங்கா இறங்கல. ஏன்னா அந்த கல் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருச்சு. மேலே வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா உள்ள வேர் இல்லாததுனால ஸ்ட்ராங்கா இல்லை. 2 மரம் இருந்துச்சான் ஒரு ஊர்ல, 2 மரமும் ஒரே நாளில் தான் நட்டாங்களாம், நல்லா வளர்ந்து வந்துச்சான். ஒரு நாள் என்ன பண்ணுச்சா, திடீர்னு ஒரு பெரிய காற்று அடிச்சோன்னா ஒரு மரம் கீழே விழுந்துருச்சான், பக்கத்து மரம் நல்லா நினைச்சான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அது என்ன 2 மரத்தையும் ஒன்றா தானே வச்சோம், பக்கத்தில் தானே நட்டோம், ஏன் ஒரு மரம் மட்டும் என்ன பண்ணிச்சு டபக்குன்னு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஒரு மரம் என்ன பண்ணிச்சான், கீழே மண் சாஃப்டாக இருக்கோன்னே கீழே என்ன பண்ணிச்சு, வேர் நல்லா இறங்கிருச்சு. இன்னொரு மரம் என்ன பண்ணிச்சான், கீழே அந்த வேர் இறங்க ஆரம்பிச்சோன்னே ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு, பாறை இருந்தோடனே என்ன பண்ணிடுச்சு, வேர் இறங்குறது என்ன பண்ணிடுச்சு, நின்றுடுச்சு. அதெல்லாம் இறங்க முடியலன்னொடனே காற்றடிச்ச உடனே உள்ள கீழே பேஸ்மெண்ட் இல்லாததுனால அப்படியே மரம் என்ன பண்ணிடுச்சு, சாஞ்சிருச்சு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரெண்டுமே என்ன தான் இருந்துச்சு, அழகாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது தான் நம்ம கிறிஸ்தவர்களா நம்ம உலகத்திற்குரியவர்களாக என்ன பண்ணுவோம், அந்த வேர் பிரிக்கிறதே அந்த வெயில் தான். அந்த வெயிலே நம்மளுக்கு என்ன பண்ணிடும், யார் உயிரோடு இருக்கா, யார் செத்து போயிட்டாங்க, யாருக்கு இன்னும் வல்லமை இருக்குது, யாருக்கு இன்னும் வல்லமை இல்லை, எல்லாமே அந்த வெயிலில் என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க, 20வது வசனம், அதே அதிகாரம் 20வது வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். கொஞ்சம் துன்பமும் உபத்திரமும் வந்த உடனே என்ன ஆயிடுவான், இடரல் அடைவாங்க. ஆனால் கேட்கும் போது நம்ம சந்தோஷமா, ஆஹா. முதல்ல புதுசாக வர கிறிஸ்தவர்களை பாருங்களேன், நம்ம அவங்ககிட்ட வரும்போது என்ன சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை என்ன பண்ணுவார், உங்களை சுகமாக்குவார், உங்களுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் மாறிடும், அப்படி தானே சொல்லி கூப்பிடுறீங்க. ஆண்டவருக்குள்ளவா உன்னை வச்சு வெளுத்தெடுப்பார் அப்படியா சொல்லி கூப்பிடுவீங்க? இல்லை, யாராவது அப்படி சொல்லி கூப்பிடுறீங்களா? ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய கஷ்டம் இருக்கா இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஈஸின்னு சொல்கிறாங்களா, கை தூக்குங்க பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் சொல்கிறாங்களா, கை தூக்குங்க பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம்தான். நம்ம நினைச்சது மாதிரி என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எழுதி வச்சுட்டாரு, இதை மாதிரி தான் வாழணும், இதுக்குன்னு ஒரு வாழ்க்கைக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, எழுதி வச்சுட்டார். ரூல்ஸே இல்லாமல் வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான், அந்த வேரூண்டி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வெளியில் பூத்து என்ன பண்ணுவாங்க, கனி கொடுக்குறவர்களா மாறுவாங்க. ஆனால் அந்த புதுசாக வர கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு தான் வேர் விட்டுருக்கோம், மேலே நல்லா வளர்ந்தோடனே சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, ஆஹா நான் நல்லா இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், எனக்கு சுகமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். எஸ், எல்லாமே இருக்கும். ஆனால் அது கூட சேர்ந்து என்னவும் வரும், கஷ்டம் வரும். ஆனால் அந்த கஷ்டம் வரும்போது அது தாங்க முடியாதது, ஏன்னா வேர் இல்லாததுனால அவங்களால தாங்க முடியாததுனால அவங்க அப்படியே சீக்கிரத்தில் என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க, தீஞ்சு போயிடுவாங்க. அடுத்த வருஷம் 6வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அதுதான் சில விதைகள் எங்க விழுந்துச்சா, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அதே 22வது வசனத்துல அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். முள்ளுனா என்னவா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும்
உலக கவலை ஐஸ்வர்ய ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போவான். முதல்ல ஆரம்பிக்கிறது என்னது? உலக கவலை. எத்தனை பேருக்கு உலக கவலை இருக்கு? கை தூக்குங்க. ரொம்ப நடிக்காதீங்க. அதுக்கு காலைல கட்டி ஞாயிற்றுக்கிழமையே இப்படி நடிச்சா என்னதான் பண்றது? கவலையே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும். கவலை இருக்கா இல்லையா? எத்தனை பேர் வாழ்க்கையில கவலை இருக்கு? உண்மையா சொல்லு. கவலை இருக்கு. எல்லார் வாழ்க்கையிலும் என்ன பண்ணுது? கவலை இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே கவலை இருக்க தான் செய்யும். கவலை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உலக கவலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க விசுவாசத்தை, உங்களுடைய விசுவாசத்தை வேதத்துல வைக்கிறதோட உங்க கவலை அதிகமா இருந்துச்சுன்னா இந்த வேதம் என்ன பண்ணாது? கிரியை செய்யாது. உங்க விசுவாசம் என்ன பண்ணும்? அந்த கவலையை முறியடிக்கும். கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொல்லி. விசுவாசம் என்ன பண்ணும்? கவலையை முறியடிக்கும். ஏன் நம்மளுக்கு கவலை வருதுன்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஐயோ இது இப்படி நடந்துருமோ, எனக்கு வர வேண்டிய காசு வராமல் போயிருமோ, என் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்காமல் இருப்பாங்களோ, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இதெல்லாம் நம்மளுக்கு என்னது? கவலை. ஆனால் வேதத்தை நம்ம என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வரோமோ அவர் அதெல்லாம் என்ன பண்ணுவார்? பார்த்துக்கொள்வார். அவர் பார்த்துக்கொள்வார்ன்ற அந்த விசுவாசம் தான் நம்மளுடைய கவலையை வெளில எடுக்கும். நிறைய பேர் புரியல. அவர் பார்த்து கொள்வாருன்னு அவர் மேல முழுவதும் விசுவாசம் வச்சிங்கன்னா இந்த கவலை தானா என்ன பண்ணும்? வெளியாகும். இப்ப எத்தனை பேர் கவலை இருக்கீங்க? தெரியாம கை தூக்கிட்டாங்க நிறைய பேர். கவலை கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஆனா விசுவாசம் வரும்போது அந்த கவலை தானா என்ன பண்ணும்? வெளியே போகும். அதுதான் விசுவாசம். ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காரியம் நடக்கும் போது தான், அதுதான் விசுவாசம். அந்த காரியம் நடக்கும்னு நம்ம என்ன பண்றோம்? காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் செய்வார் அப்படின்னு இருக்கிறது தான் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் வரும்போது தானா கவலை என்ன பண்ணிடும்? வெளியே போயிடும். சில பேர் வேதத்தை நம்புறதோட அவங்க கவலை மேல தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஐயோ இந்த ஒரு வார்த்தையில உங்க விசுவாசம் எல்லாம் வெளில போயிடும். நடக்குதா இல்லையா? திடீர்னு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இருந்த கொஞ்ச நேரம் விசுவாசமும் என்ன பண்ணிடும்? வெளியே போயிடும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் வசனத்தின் மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசம் வரும்போது தானா கவலையெல்லாம் என்ன பண்ணிடும்? வெளியே போயிடணும். அடுத்த இடம் சொல்லுது. என்ன சொல்லுது? சில விதையோ இல்ல உலகத்தின் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சாரி, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். அது எந்த அளவுக்கு ஆயிடும்னா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். சபையில் இருக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு ஆராதனைக்கு நேரத்தை கொடுக்கறத விட்டுட்டு இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? ஓய்வு நாள். எத்தனை பேர் ஓய்வு எடுக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை? கை தூக்குங்க. ஓய்வுனா பாருங்க, இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஓய்வுனா சபைக்கு வரணும், நீங்கள் நார்மலாக சமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உலகத்தின் காரியத்துக்காக வேலை செய்கிறது. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அன்னைக்கு என்ன பண்ணணும்? லீவு தான். அன்னைக்கு என்ன பண்ணணும்? வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கு நான் குளிக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன், இதெல்லாம் என்னதில்ல ஓய்வு நாள் கணக்கில் கிடையாது. ஓய்வு நாள்னா நீங்கள் உலகத்து காரியத்துக்காக 6 நாள் வேலை செய்கிறீங்க, ஒரு நாள் யாருக்கு? ஆண்டவருக்கு. அதுதான் ஓய்வு நாள். அந்த 7வது நாள் என்னைக்கு நம்ம எனக்கு 6 நாள் சம்பாதிச்சது போதும், 7வது நாள் நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுதான் ஓய்வு நாள் கணக்கு. உலகத்தின் ஐஸ்வர்யம் எப்போ வரும்னா, ஐஸ்வர்யத்தின் ஆசை எப்போ வரும்னா, அந்த 7வது நாளும் நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். சில பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு வேலைக்கு போறீங்க, அவங்களை என்ன சொல்றது எனக்கு தெரியல, சரி விடுங்க பரவாயில்ல. ஆனால் சர்ச்சுக்கே வராமல் வேலை செய்யறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் போன வாரம் எங்கே இருந்தோம்? திருவள்ளூரில் இருந்தோம். சபைக்கு கிளம்புறதுக்காக நான் இன்னொரு சர்ச்சுக்கு போகிறதா இருந்துச்சு. அதனால உள்ள மெயின் சபை நடந்துட்டு இருந்துச்சு. நான் இன்னொரு சபைக்காக போகிறதுக்காக நடுவுலையே பாதி சர்ச்சில் ஏஞ்சி கிளம்பி வந்துட்டேன். வீடு சைடாக போகிறேன். 2 விசுவாசி கடையை திறந்து வச்சுட்டு கடையில் உட்காந்துருக்காங்க. எனக்கு அவங்க விசுவாசின்னு தெரியும். அங்கே சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கேன். கடையை திறந்து வச்சுட்டு கடையில் உட்காந்துருக்காங்க. சபையை விட்டுட்டு ஆண்டவர் ஓய்வு நாளில் பண்ண வேண்டிய காரியத்தில் ஆராதிக்க வேண்டிய காரியத்தை விட்டுட்டு அவங்க அங்கே உட்காந்துருந்தா அன்னைக்குள்ள ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது.
நீங்கள் 6 நாள் நல்லா வேலை செய்யுங்க, 7வது நாள் ஆண்டவருக்காக கொடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 நாள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு போதுமாக இருக்கும். ஆண்கள் சைடில் ஆமேனே சொல்லலை யாரும். ஆண்கள் மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, தெரியுதா இப்பயே எவ்வளோ பேர் அதை ஒத்துக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஒத்துக்கலன்றது. நீங்கள் 6 நாள் நல்லா வேலை செய்யுங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யுங்க. 7வது நாள் ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க. அந்த 6 நாள் நீங்கள் சம்பாதிக்கிறது, நீங்கள் இந்த 7 நாள் சம்பாதிச்சா கூட அவ்வளோ சம்பாதிக்க மாட்டீங்க, அதோட அதிகமாக சம்பாதிப்பீங்க. ஆண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால தான் இப்போ அப்பா வாங்க ஜபத்துக்குன்னு கூப்பிட்டதுக்கு வரல. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தின் மேலே நீங்கள் எவ்வளோ பிரியமாக இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வசனத்தை எவ்வளோ கீழ்ப்படுகிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ தான் அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், கிரியை செய்யும். ஆண்டவர் சொல்லிட்டார், முள்ளுக்கு நடுவில் அந்த விதை என்ன பண்ணாது, வளராது. ஐஸ்வர்யத்தின் ஆசை இருக்கும் போது இந்த விதை என்ன பண்ணாது, வளராது. அந்த விதை வளரணும்னா அந்த ஐஸ்வர்யத்தின் ஆசை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் செய்வார். உங்களை பணக்காரனா வைக்கணும்னா ஆண்டவர் கண்டிப்பாக பணக்காரனா என்ன பண்ணுவார், வைப்பார். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நாளை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யவே செய்யாது. அடுத்த வசனம் போலாம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இப்போதான் நல்ல ஆளுக்கு வந்திருக்கிறார். இந்த 4 பேர் உட்காந்துருக்கீங்களா லைனில், அதில் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரா, ஒரு ஆள் நல்ல ஆள், நல்ல வசனத்தை என்ன பண்ணுறாரு, கேட்கிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும். நீங்க யாரு, வசனத்தை கேட்கிறவர்களா வசனத்தை உணர்கிறவர்களா? கேட்டு உணர்கிறவர்கள். இப்ப கூட நிறைய பேர் கேட்கிறவர்கள் தான் சொல்றீங்க. கேட்டு உணர்கிறவர்கள், கேட்டு உணர்கிறவர்கள். அப்பாடி, நம்ம எல்லாருமே வசனத்தை கேட்டு உணர்கிறவர்களா மாறணும். வசனத்தை கேட்டால் மட்டும் பத்தாது, வசனத்தை என்ன பண்ணணும், உணரணும். உணரும் போது தான் அந்த விதை என்ன பண்ணும், வளரவே ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பாருங்க, அது என்ன சொல்றாரு பாருங்க, 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் என்ன பண்ணுதான், பலன் தருவான் என்றார். எத்தனை பேர் விவசாயம் பண்றவங்க இருக்கீங்க? யாராவது விவசாயிகள்? ஓகே, 1 2 3. ஓகே, உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு மூட்டை போட்டு 100 மூட்டை எடுத்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு மூட்டை அரிசி போட்டு 100 மூட்டை அரிசி எடுத்தவங்க. நெல் அரிசி வாய்ப்பே கிடையாது. யாராவது எடுத்துருக்கீங்களா? 100 மூட்டை, ஒரு மூட்டை நெல்லை போட்டு 100 மூட்டை நெல் எடுத்தது. சரி, 60 மூட்டை, 30 மூட்டை, 1 30 மூட்டைன்றது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே கரெக்டாக இருந்தால் என்ன நடக்கும், கரெக்டாக மழை பெய்யணும், மண் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான எல்லாம் அந்த என்ன உரம்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக வந்து பனி பெய்யணும், எல்லாம் பண்ணால் எவ்வளோ மூட்டை கிடைக்கும்? 30 தான் மேக்ஸிமம்ல. அது தாண்டி போக முடியுமா? 30 தாண்டி போக முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு பாருங்கள், ஆரம்பமே 30 தான். எங்கே ஆரம்பமே 30 தான். 30 தான் ஃபஸ்ட்டே. அவர் என்ன சொல்கிறாரு, வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறது 30 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அவர் சொல்கிறார் இதுதான் ஆரம்பம். இப்போ தான் சில பேருக்கு புரியுது, நிறைய பேருக்கு இன்னும் புரியல. நம்ம நினைக்கிறது ஐயோ இதுக்கு மேலே வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார் இதுதான் ஆரம்பமே, இனிமேல் தான் வளர்ச்சியே இருக்குது. ஆமே, நம்ம நினைக்கிறோம் 30 வந்துருச்சு, அப்பாடி 30 வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறார் 30 தான் வந்திருக்கு, இன்னும் வர வேண்டியது 60 இருக்குது, என்ன இருக்குது 100 இருக்குது. 100லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம விதைக்கும் போது அது ஆரம்பமே எதில் தான் ஆரம்பிக்கும்? 30ல் தான் ஆரம்பிக்கும். 30 மடங்கு. நம்ம கால்குலேஷன்லாம் வேறு, ஆண்டவருடைய கால்குலேஷனு
வேற நம்மளுக்கு 1+1 எவ்வளோ? 2. அவர் 1+1 100ன்னு கூட சொல்லுவார். அவர் சொன்னார்னா என்ன பண்ணும்? நடக்கும். ஏன்னா அது அவர் தான் அதை கிரியேட் பண்ணார். அவர் சொன்னார்னா என்ன பண்ணும்? நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் வேலை செய்யணும்னா அது எங்கே உழுவணும்? நல்ல நிலத்துல விழணும். நல்ல நிலத்துல விழுந்ததை அதை என்ன பண்ணணும்? உணரணும். அதை உள்ள என்ன பண்ணணும்? இழுக்கணும். இழுக்கிறது மட்டும் இல்லை, அது உள்ள வளர்றதுக்கான நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்? அதை கொடுக்கணும். இந்த ஒரு வசனம் லூக்கா 8வது அதிகாரத்தை வாசிங்க. 15, லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து, மறுபடியும் சொல்றேன், உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து. முதல்ல உண்மை இருக்கணும், நன்மை எங்க பண்ணணும்? இருக்கணும். இருதயத்துல ஏற்கனவே என்ன பண்ணணும்? உண்மை இருக்கணும், நன்மை இருக்கணும். இப்ப அந்த இருதயத்துல அந்த விதை வந்து உழும் போது இப்ப என்ன நடக்குது? காத்து பொறுமையுடனே, எல்லாரும் சொல்லுங்க, பொறுமையுடனே, பொறுமையுடனே. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க, பொறுமையுடனே, பொறுமையுடனே, பொறுமையுடனே. நம்மளுக்கு பொறுமை தான் கிடையாது. இன்னைக்கு ஜெபிச்ச உடனே நாளைக்கு ஆண்டவர் பதில் தந்துடும். ஆண்டவரே என் அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபா காசு போடுங்க, போன் எடுத்து பார்க்க வேண்டியது, 1 லட்சம் விழுந்துருச்சா? பொறுமையே கிடையாது. அந்த அந்த விதை வளர்றதுக்கு என்ன தேவை? நாள் தேவை. அதுக்கு என்ன டைம் தேவை. அந்த விதை வளரணும்னா பொறுமையோட உண்மையோட என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஒரு விதையை உள்ள போட்டுட்டு நீங்க டெய்லி நோண்டி நோண்டி பார்த்துட்டு தான் வளருமா அது? சொல்லுங்க, வளருமா? வளராது. ஏன்னா முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த விதை வளருமா வளராதான்னு நம்பிக்கையே என்ன இல்லை. விதைக்கிறவன், உண்மையாக விதைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? விதைச்சிட்டு தண்ணியை மட்டும் ஊற்றுறதை மட்டும் ஊற்றிட்டு இருப்பாங்க. அவன் பாட்டுக்கு அது வளரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஆனால் ஆண்டவருடைய வசனத்தில் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம பார்த்தா தான், நம்ம கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்தால் தான் அது வளரும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அது வளரவே வளராது. முதல்ல எங்கே வளர ஆரம்பிக்கும்? இருதயத்துக்குள்ள உள்ளதான் என்ன பண்ணும்? வளர ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர்றது நல்ல டீப்பாக அது ரூட் போகிறதுனால சூப்பராக என்ன பண்ணும்? வளர்ந்து வரும். கொஞ்ச நாளில் தான் அது மேலே வரவே என்ன பண்ணும்? ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பொறுமை இல்லாததுனால ஆண்டவர் சொல்லுவார், உன் வாழ்க்கையில் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பொறுமையே கிடையாது. இப்போ செய்யுங்க, இப்போ செய்யுங்க, இப்போ செய்யுங்க, இப்போ செய்யுங்க. சரி, உனக்கு இன்னும் நான் அந்த செய்கிறதுக்கு உனக்கு இன்னும் என்ன இல்லை? பொறுமை இல்லை. ஆபிரகாம ஆண்டவர் என்ன சொன்னார்? பெரிய ஜாதி ஆக்குவேன். 100 வயசு வெயிட் பண்ண வச்சாரா இல்லையா? அதுக்கு முன்னாடியே அவர் பொறுமை இல்லாமல் இன்னொரு வேலையை பண்ணாரா இல்லையா? பொறுமை இல்லாததுனால எங்கேயோ அது என்ன போயிடுச்சு? தனியாக பிரிச்சுக்கிட்டு அது இன்னொரு சைடில் என்ன பண்ணிடுச்சு? எங்கேயோ போயிடுச்சு. இன்னைய வரைக்கும் அது பிரச்சனையாக தான் இருக்கு. இருக்கா இல்லையா? இன்னைய வரைக்கும் வாக்குத்தத்தத்தில் வந்ததுக்கும் வாக்குத்தத்தம் இல்லாமல் வந்ததுக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா பொறுமை இல்லை. பொறுமை இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய வசனத்தின் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்துச்சுன்னா, இந்த வசனம் உங்க வாழ்க்கையில 100, 60, 30 என்ன பண்ணும்? பலன் தரும். அதுக்கு இந்த வசனத்துல வல்லமை இருக்குது. ஆமென். பொறுமையோட காத்திருக்கும். ஆண்டவர் சொன்னாருன்னா காத்திரு, இந்த வசனம் வாழ்க்கையில வேலை செய்யும், காத்திருன்னு சொன்னாரா? எப்படி டெபி கரெக்டாக அந்த பாட்டு பாடினான்னு எனக்கு தெரியல. காத்திருன்னு சொன்னாருன்னா காத்திருக்கணும். அந்த வசனம் கிரியை செய்யும். ஆமென். இப்போ 3 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். ஒரு விதை வளரணும்னா 3 விஷயம் தேவை. என்ன 3 விஷயம்? நான் முடிச்ச பாயிண்டே எனக்கு சொல்லாதீங்க. 3 விஷயம், முக்கியமான விஷயம். ஒரு விதை வளரணும்னா நம்மளுக்கு தேவை. முதல்ல தண்ணி. என்னது? தண்ணி, சூரிய ஒளி. 3வது நல்ல நிலம்லாம் அது 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 முடிஞ்சிருச்சு. அடுத்த கதை. 3வது காரியம் நல்ல மண். அதான் முடிஞ்சிருச்சு. நல்ல நிலம், நல்ல மண் எல்லாம் ஒன்று தான். மேனுவர்லாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நல்ல நிலத்தோட கணக்கு. இன்னும் ஒரு விஷயம், காத்து. எல்லாரும் சொல்லுங்க,
காத்து. மண்ணுக்குள்ள இருந்தாலும் அதுக்கு காத்து என்ன பண்ணுது? தேவை. ஆக்சிஜன் தேவை. முதல்ல தண்ணி, ரெண்டாவது சூரியன், மூன்றாவது காற்று. இந்த 3 காரியங்கள் இருந்தால் தான் அந்த விதை என்ன பண்ணும்? வளரும். வேதத்தில் தண்ணினா யாரை குறிப்போம்? ஜீவ தண்ணீர். அவர் யாரு? ஆவியானவர் என்னவும் குறிப்போம். உங்களுக்குள்ள வேத வசனம் வளரணும்னா ஆவியானவரை நீங்க கிரியை செய்ய விடணும். கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொன்னீங்க. நம்ம வசனத்தை நிறைய பேர் கேட்போம், ஆனா ஆவியானவருக்கு இடமே விடுறதில்லை. சில நேரங்கள் ஆவியானவர் சொல்லாரு, ஏய் இதை நீ செய்யக்கூடாது. ஆவியானவர் நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லுவார், இல்லை இது தப்பு. நம்ம கேட்கறது இல்லை. ஆவியானவர் சொல்லுகிற கிரியை வார்த்தையை நம்ம உள்ள அவரை கிரியை செய்ய விட்டோம்னா தான் நம்ம உள்ள விதை வளரவே ஆரம்பிக்கும். அந்த தண்ணி உள்ள இறங்கினாதான், அந்த அபிஷேகம் உள்ள இறங்கினாதான் அந்த அந்த வார்த்தை என்ன பண்ணும்? கிரியை செய்யவே ஆரம்பிக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம வசனம் வாழ்க்கையில் கிரியை செய்யறது ரொம்ப கஷ்டம். இரண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? சூரிய ஒளி. வெப்பம். வெப்பம் தான் கரெக்டான வார்த்தை. அந்த சூடு இருந்தால் தான் அந்த விதை என்ன பண்ணும்? வளரும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணணுமா? சூடான இடத்துல இருப்போம், ஜில்லுன்னு இடத்துல மாறுவோம். சூடான இடத்துல இருப்போம், ஜில்லுன்னு இடத்துக்கு மாறுவோம். சூடான சபைக்கு வந்தோடனே சூடாக இருக்கிறது, நல்லா ஆராதிக்கிறது, எல்லாம் பண்ணுறது. வாரத்தில் 1 நாள் சூடு, 6 நாள் ஜில்லு. எப்படி வளரும்? இங்கே வந்தோடனே எல்லாரும் கூட இருக்கிறதுனால அபிஷேகம்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் ஜபம்லாம் பண்ணும்போது நல்லா ஜபம் பண்ணுவோம், பாட்டு பண்ணால் நல்லா பாட்டு பாடுவோம், நல்லா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம், நல்லா என்ன பண்ணுவோம்? வேதத்தை கேட்போம், எல்லாம் சுட இருக்கும். இங்கேருந்து இப்படி வெளில போனோடனே தூக்கி ஃப்ரீசரில் வச்ச மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறம் இன்னைக்கு வேதத்தை திறந்து பார்க்குறவங்க இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வேதத்தை என்ன பண்ணுறது? திறந்து பார்க்குறது. இந்த வெப்பம் இருந்தால் தான் என்ன பண்ணும்? விதை வளரும். வெப்பம் இல்லைன்னா விதை வளரவே வளராது. மூன்றாவது காரியம் ஆக்சிஜன், காற்று. ஆக்சிஜன். மனுஷனை ஆண்டவர் மண்ணிலேருந்து படைச்சிட்டு என்ன பண்ணார்? ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணுறார்? அவன் மேலே ஊதுறார். அந்த ஆக்சிஜன் அவன் மேலே என்ன பண்ணுது? படுது. அப்போ தான் அவனுக்குள்ளே என்ன பண்ணுது? ஜீவன் வருது. ஆண்டவர் நமக்குள்ளே அந்த ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணுறார்? ஊதுறார். நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்மளுக்குள்ளே என்ன வருது? அந்த ஜீவ சுவாசம் வருது. நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்துக்கு மறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்காக பிழைக்கிறோம். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் என்ன பண்ணுது? கிரியை செய்யவே ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அந்த காற்று படுதோ அப்போ தான் அந்த லைஃப் என்ன பண்ணுது? ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகணுன்னே தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுனோடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது? வளர ஆரம்பிக்குது. அப்போ திருப்பி சூடு கொடுக்குறோம். சூடு கொடுத்தோடனே அது என்ன பண்ணுது? இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்குது. இப்படி வளர்ந்தாதான், இந்த 3 காரியமும் நடந்தாதான் 30, 60, 100மான பலனை நம்ம பார்க்கவே முடியும். ஆமென். நம்ம 40 வருஷமாக சபைக்கு வர்றதோ, 20 வருஷமாக சபைக்கு வந்து 3 ஜென்ரேஷனாக சபைக்கு வர்றது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லைன்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செஞ்சு உங்களை பர்ஃபெக்ட் ஆக்கிறது. நம்ம என்றைக்குமே வந்து அப்படியே நான் பர்ஃபெக்ட், எனக்கு எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து என்றைக்கு நம்ம மாறுவோம்? இயேசுக்கிட்ட போகும்போது மட்டும்தான் மாறுவோம். அது வரைக்கும் நம்மளுக்குள்ளே என்ன தான் இருக்கும்? ஏதாவது தவறுகள் என்ன பண்ணும்? இருக்க தான் செய்யும். ஆனால் என்னைக்கு நம்ம உள்ள இந்த வார்த்தையை கிரியை செய்ய வைக்கிறோமோ, அந்த கிரியை உள்ளே இருந்து நம்மளை என்ன பண்ணும்? மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சு, அப்பா ஆண்டவரே இதுலேருந்து நான் என்ன பண்ணேன்? விடுதலை பெற்றேன் அப்படின்னு வருவோம். பார்த்தா திடீர்னு ஒரு புழு என்ன பண்ணும்? உள்ள வருமா வராதா? ஒரு விதை முளைச்சி வருதுன்னா அதை எப்படிலாம் அட்டாக் நடக்கும்? அது நடக்குதா இல்லையா? புழு வரும், மேலேருந்து காக்கா வரும், என்னென்னமோ என்ன பண்ணும்? நடக்கும். ஆனால் அதை பாதுகாத்து வைக்கிறது எது? வார்த்தை என்ன பண்ணுது? உள்ள ஜீவனோடு இருக்கும் போது, ஆவியானவர் அது கூட இருக்கும் போது நம்மளுக்குள்ள என்ன பண்ணுவார்? அதை பாதுகாத்து வச்சு அதை வளர என்ன பண்ணுவார்? வைப்பார். நம்ம ஒரு நாளும் பெர்ஃபெக்டாக மாற மாட்டோம். ஆனால் இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சு கொண்டே இருக்கும். அது கிரியை செஞ்சு கொண்டு இருந்தால் தான் பலனை பார்க்கவே முடியும். ஆமேன், ஆமேன். நீங்கள் இத்தனை வருஷமாக சபைக்கு வர்றது நல்லது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லைன்னா
நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லைன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆமாம். நான் எனக்கு நிறைய கவலை இருந்துச்சு, ஆமாம். எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, எல்லாம் எனக்கு வியாதி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், இதெல்லாம் மாறிக்கொண்டே வருகுதுன்னு சொல்கிறது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி. கொஞ்சம் பேரும் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமேன். நான் முன்னாடி கஷ்டப்பட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன்? ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து வாரம் வாரம் ஆண்டவர் என் கூட பேசுகிறாருன்னு சொல்கிறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு கூட ஆண்டவர் வாரம் வாரம் பேசுகிறாருன்னா அந்த விதை என்ன பண்ணணும்? உள்ள வளரணும். வளரணும். எல்லாரும் சொல்லுங்க, வளரணும். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனோடு உள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். அது வளரணும். அது வளர வளர தான் நீங்கள் வெளியில் கிரியைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க, கனிகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளாக சபைக்கு வந்து கனி இல்லைன்னா உள்ள என்ன இல்லை? உள்ள விதையில ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். விதை இன்னும் மண்ணுக்குள்ளேயே போகலன்னு அர்த்தம். நீங்கள் நான் ரொம்ப நாளாக இருக்கிறேன் சர்ச்சுக்கு, என் வாழ்க்கையில் ஒன்றுமே மாறலன்னு நினச்சிங்கன்னா, ஒன்று உள்ளேயே என்ன பண்ணல? போகலன்னு அர்த்தம். இல்லைன்னா உள்ளே போச்சு, ஆனால் சூடு வந்தோடனே என்ன பண்ண முடியல? தாங்க முடியலன்னு அர்த்தம். இதே சூடு தான் அந்த 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 இதுக்கு என்ன பண்ணுது? ஜீவனை கொடுக்குது. கரெக்டாக இல்லையா? அதே சூடு தான் ஜீவனையும் கொடுக்குது, அதே சூடு தான் அழிவையும் என்ன பண்ணுது? கொண்டு வருது. ஆனால் ஒன்றால் அதை தாங்க முடியுது, ஒன்றால் அதை தாங்க முடியல. ஒரு 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 விதைனா அதை தாங்க முடியுது, ஒரு விதையால் அதை என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. ஒரு விதைக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு விதைக்கு அது தீமையை கொண்டு வருது. ஒரே சூடு தான். நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அந்த நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் வராதான் செய்யும். வரும்போது அது நம்மளை என்ன பண்ணும்? உருவாக்கும். அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது அது நம்மளை உருவாக்காமல் நம்மளை அதை அழிக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் வேறு விடலன்னு அர்த்தம். இந்த வசனம் இன்னும் என்ன பண்ணல? உள்ள வேறு விடலன்னு அர்த்தம். ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே வரும்போது, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்போது கஷ்டங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணும்? வரதான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டங்களை தாங்கி அதை தாண்டி வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிரியை செய்ய, அது கிருபை என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு தருவார். அந்த சூடு வரும்போது அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வர்றதுக்கு அந்த சூடையே எப்படி மாறும்னா, அந்த சூடு இப்போ இவ்வளோ நாள் அது கெடுதலுக்கு இருந்தது, இப்போ நன்மைக்காக என்ன பண்ணிடுச்சு? மாறிடும். அது இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விதை என்ன பண்ணும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும், அது வளரவும் ஆரம்பிக்கும். இந்நேரத்துக்கு இவ்வளோ நாளாக சபைக்கு வர கிறிஸ்தவர்களாக நம்ம 30% நம்ம என்ன பண்ணோம்? இந்நேரத்துக்கு இருந்திருக்கணும். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? நான் 30% இருக்கிறேன். யாருமே இல்லை பாருங்க, என்னையும் சேர்த்து தான். 30% கூட நம்ம என்ன பண்ணல? கனி கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணல? இன்னும் வளரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் இந்த வேதம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் என்ன பண்ணல? கிரியை செய்யலை. அவ்வளோ கிரியை செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அளவுக்கு நம்ம இன்னும் அதுக்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். இதை தான் ஆண்டவர் கேட்குறாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா இந்த வசனம் கேட்கறது மட்டும் இல்லை, உள்ளே போய் என்ன பண்ணணும்? ஊற ஆரம்பிக்கணும். அது உள்ளே போய் என்ன பண்ணணும்? உள்ள அது 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 நிலத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? உணர ஆரம்பிக்கணும். அது உணர ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் செய்ய போகிறோம். இன்னையிலிருந்து வாரம் வாரம் சபைக்கு வரும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன், எல்லாரையும் போய் மன்னிக்க சொன்னேன். எத்தனை பேர் செஞ்சீங்க? நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் கை தூக்கியிருக்காங்க. கொட்டாய் விடுறதெல்லாம் கை தூக்குறது கணக்கு கிடையாது. எத்தனை பேர் கை தூக்கிறீங்க? நான் போய் மன்னிச்சேன், நான் போய் மன்னிப்பு கேட்டேன்றவங்க. அப்போது இந்த வார்த்தை உள்ளே போச்சு, ஆனால் கொஞ்சம் பேருக்கு உள்ள தான் என்ன பண்ணுச்சு? கிரியை செஞ்சிச்சு. இப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்க கை தூக்கும். அதுக்கும் கொஞ்சம் பேர் கை தூக்கல, பரவாயில்ல. ஆண்டவரே, நான் எந்த வார்த்தை கேட்டாலும் அந்த வார்த்தை எனக்குள்ளே போய் என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும்னு சொல்கிறவங்க, நான் இனிமேல் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வாரம் இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்கிறவங்கலாம் கை தூக்கும். அடுத்த வாரம் இன்னொரு வசனம் வரும், அந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். அந்த ஒரு வாரம் நீங்கள் அந்த வசனத்தை வச்சு ஜெபிச்சிங்கன்னா அந்த வசனத்தை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டை ஈஸியாக சொல்லிட்டார். இந்த வசனத்தை நம்ம கேட்குறது மட்டும் இல்லை, அதை
ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இது கிரியை என்ன பண்ணும், செய்யும். அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் இதோட வல்லமையை பார்க்கவே முடியும். நம்ம ஏன் இன்னும் நிறைய இடங்களில் நம்ம ஆண்டவருடைய வல்லமையை பார்க்காம இருக்கிறோம்னா, நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல. அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணல, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை. இன்னையிலேருந்து நம்ம அதை பண்ண போவோம். ஆமேன். ஏன்னா ஆண்டவர்கிட்டருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒரு வார்த்தை அவர்கிட்ட வந்துச்சுன்னா அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யும். ஒரே ஒரு விதை வந்துருச்சுன்னா போதும். அந்த விதை என்ன பண்ணும், உள்ளேருந்து கிரியை செய்யும். அந்த ஒரு விதை 100 விதையை என்ன பண்ணணும், மாறும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாம் ஏஞ்சி நிற்கலாமா? அப்படியே வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு சொல்கிறவங்கள கைங்களை ஊற்றி சொல்லுங்களேன். நல்லா எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். எந்த வார்த்தையை நான் கேட்டாலும், எந்த விதை எனக்குள்ளே வந்தாலும் அந்த விதை என்ன பண்ணணும், உள்ளே போய் கிரியை செய்யணும். அதை உணரணும். நான் ஏன்னா அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அவருடைய வார்த்தையில் சுகம் இருக்குது, அவருடைய வார்த்தையில் மதுரம் இருக்கிறது. எல்லா சந்தோஷமும் அவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. எல்லா விடுதலையும் அவரோட வார்த்தையில் தான் இருக்குது. எல்லா சுகமும் அவரோட வார்த்தையில் தான் இருக்குது. அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும். ஆவியானவரே, சில பேரோட இருதயத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இவ்வளோ நாள் நீங்கள் வார்த்தையை கேட்டவர்களாக மாற்றணும் இருக்கலாம். இவ்வளோ நாளாக நான் சும்மா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் காதுக்குள்ளே போகும், ஆனால் சத்தம் என்னோட இருதயத்துக்குள்ளே போகவே போகாது அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்னையிலிருந்து இந்த விதை நம்ம உணர போகிறோம். இந்த விதை கிரியை செய்ய போகுது. இந்த விதை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்களேன். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மறுபடியும் சொல்லாமா? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் கேள்வி ஆண்டவரை நோக்கி, ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் மாறிடும்,
சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இதை விசுவாசிச்சு சொல்லுங்க, உங்க வார்த்தையில சுகம் இருக்கு, உங்க வார்த்தையிலே மதுரம். என் கசப்பு எல்லாம் மாறணும் ஆண்டவரே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்களேன், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக, இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில கிரியை செய்வதாக, இந்த வார்த்தையில வருகிற சுகம் எங்க வாழ்க்கையில கிரியை செய்வதாக. ஆவியானவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு வார்த்தை அப்பா எங்களுடைய இருதயத்துக்குள்ள கிரியை செய்ய ஆவியானவரே நீர் எங்களை அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து வருகிற சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து மதுரம் அப்பா, இந்த வார்த்தையிலிருந்து வருகிற சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்க வாழ்க்கையில இருக்கிற மாறாவின் கண்ணீரை எல்லாத்தையும் மாற்றுகிற தேவன் நீ. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ள அப்பா வளரட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ள வளரட்டும். கனி தருகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. 30, 60, 100 கனி தருகிறவர்களாக இந்த நாளில் எங்களை மாற்றுவீராக. இந்த வார்த்தையிலிருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் எங்க வாழ்க்கையில நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாக போய்விடக்கூடாது. எங்க காதுகள் வழியால வருகிற வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாக போய்விடக்கூடாது. சிலர் மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இந்த வார்த்தை இனிமேல் உங்களுடைய இருதயத்தை கிரியை செய்ய போகிறது. இவ்வளவு நாளாக இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த வார்த்தை பலன் தர ஆரம்பிக்க போகிறது. உங்களோட வாழ்க்கையில இந்த நாள் ஒரு புதிய நாளாக, ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிற நாளாக ஆண்டவர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களில் கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கட்டுகளை முறிவதாக. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால முறிவதாக. எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவினுடைய வார்த்தையினால எல்லா வியாதிகள் நிர்மூலமாவதாக. எல்லா சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஆவியானவரே ஊற்றப்படுவீராக. இந்த காலவேளையில எங்கள் சபையின் மேல ஊற்றப்படுவீராக. நல்ல நிலமாக எங்களை மாற்றுவீராக. இந்த சபை முழுவதும் நல்ல நிலமாக மாறணும். உங்களுடைய அபிஷேகம் எங்க சபை மேல ஊற்றப்படுவதாக. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சந்தோஷம். மறுபடியும் சொல்லுங்க, உங்க வார்த்தை. இந்த விசுவாசத்தோட சொல்லுங்க.
எனக்கு சுகம் உண்டாகும். உம்முடைய வார்த்தையிலிருந்து எனக்கு சுகம் உண்டாகட்டும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் இயேசு நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறேன். என் குடும்பத்தில் இருக்க உங்க வாயிலான்னு சொல்லுங்க, என் குடும்பத்தில் உள்ள எல்லா சுகவீனத்தையும் இயேசுவின் நாமத்தினால நான் நிர்மூலமாக்குகிறேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுடைய அந்த வார்த்தையை கிரியை செய்ய வைக்க போகிறார். உங்க வாயிலன்னு சொல்லுங்க, என் வீட்டில் சுகம் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. என் வீட்டில் பரிபூர்ண சுகம் இந்த நாளில் உண்டாகட்டும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்க வார்த்தை, நீங்க சொல்லுகிற வார்த்தையிலேருந்து அந்த காரியம் நடக்க போகிறது இன்னைக்கு. எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் எல்லாம் மாறட்டும் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் மாறட்டும் சொல்லுங்க. எல்லாம் மாறட்டும். இந்த விதை உள்ள போய் அந்த கசப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் வெளியில எடுத்துரும். என் இருதயத்துக்குள்ள ஒரு தெய்வீக சந்தோஷம் வருவதாக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் இருதயத்துக்குள்ள தேவாதி தேவன் நீர் ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. எவ்வளோ கவலை இருக்கலாம், உலகத்தின் கஷ்டங்கள் எவ்வளோ இருக்கலாம், வேலையில் கஷ்டம் இருக்கலாம், குடும்பத்தில் கஷ்டம் இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், சந்தோஷத்தினால் உன்னை நிரப்புவேன். வேதத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தரப்போகிறார். யாருக்கெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் வேணும்னு சொல்கிறவங்கள கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தினால நிரப்புங்க. கவலை எல்லாத்தையும் எடுத்துருங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொல்கிற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ வாளாக இருக்க மாட்டேன், தலையாக இருப்பேன்னு சொல்கிற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீங்கள் உயர்த்த போகிறேன்னு சொல்கிற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடய கவலை எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டாம்பா. நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அது கிரியை செய்யும்னு விசுவாசிக்கிற விசுவாசத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற விசுவாசத்தை என்னுடைய இருதயத்தில் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே வார்த்தையிலே சந்தோஷம். உங்களுடைய சத்தம் மட்டும் கேட்கட்டும். உம் வார்த்தையிலே சுகம். அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாம். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. ஓ ராபா பாபா பா, இந்த நாளிலிருந்து ஆண்டவர் நம்மளை நல்ல நிலமாக மாற்றுகிறார், நல்ல நிலமாக மாற்றுகிறார். எந்தெந்த வார்த்தையெல்லாம் சபையில் கேட்குறோமோ, எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரோ, அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. அந்த விசுவாசம் நம்மளுக்கு உண்டாக போகிறது. பரலோக பிதாவே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்கிற இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே, கல்லான இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தின் இன்பங்களும் கவலைகளும் ஐஸ்வர்யங்களும் ஒரு நாளும் எங்களை உங்களுடைய வார்த்தையை விட்டு ஆண்டவரை திசை திருப்பி விடக்கூடாதாப்பா. உங்களுடைய வார்த்தையில் எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க. எங்களோட அந்த காலவேளையில் பேசினதற்காக நன்றி. இந்த காலவேளையில் எங்களை தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களிடமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை எல்லாம் நல்ல நிலமாக வைப்பாராக. ஆமென், ஆமென்.